வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம ரவா புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா அவ்வளோ சாஃப்டாக வெண்ணெய் மாதிரி இருக்குங்க. வாயில் வச்சோன்னே நல்லா கரையும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பால் காய்ச்சாமல் இருந்தாலும் பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் இப்போ காய்ச்சாத பால் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். சூடாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆறின பாலாக இருக்கணும். இப்போ நம்ம புட்டிங் எதில் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து, நெய்யோ இல்லை வெண்ணெயோ சேர்த்து நம்ம கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க, 1/2 கப்பு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நம்ம ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமுக்கும் லோக்கும் இருக்கணும். இப்போ ஃபுல்லுமே ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிடணுங்க, சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ பாருங்க லேசாக கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்ல கலர் வந்துருச்சுங்க. இப்போ உடனே எடுத்து நம்ம நெய் தடவி வச்சிருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் சேர்த்துடணுங்க. இதை உடனே செஞ்சிடணும். அந்த பாத்திரத்தையும் நம்ம உடனே நம்ம ஒரு ஃபுல்லாக அந்த அடியில் பேஸில் படுற மாதிரி நம்ம சுற்றி விட்டுறணும். இல்லைன்னா அது செட் ஆகி காஞ்சி போயிடும். செட் ஆகி ஒரே பக்கமாக நின்றுடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. மொத்தமாகவே நமக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். பால் சேர்த்துட்டு ஒரு பொங்கி வந்துருச்சு பாருங்க பால். இப்போ திரும்பியும் நம்ம ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்குங்க. சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்கு, சர்க்கரை கரையணுங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்புமாக்குலாம் செய்வோம்ல அந்த ரவையை சேர்த்துக்கலாம். வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு ரவை எங்கேயும் உருண்டை கட்டிக்கக்கூடாது, அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பால் கலந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சுருக்கோம்ல, இப்போ ரவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நமக்கு ஆனதுக்கப்புறம் அந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்த்துடலாம். பாலில் கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்போ நமக்கு நல்லா ரவை வெந்து வந்திருக்கு பாருங்கள். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கணும். நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேரமல் ஊற்றி வச்சுருக்கோம்ல அது பார்த்தீங்கன்னா இப்போ செட் ஆகிருக்கும் நல்லாவே நமக்கு. இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம லேசாக ஒரு 2-3 தடவை தட்டிடலாம். இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தை தண்ணி கொதிச்சுட்டு இருக்குங்க. மேலே தட்டை நான் கவுத்து போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வைக்க முடியும். கவுத்து போட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுடலாம். மூடிட்டு இட்லி குண்டா மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் அளவுக்கு நமக்கு டைம் எடுக்குங்க. இப்போ நமக்கு 40 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம திறந்துடலாம். இப்போ நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாங்க. ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கலாம். கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. நமக்கு நல்லா வந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்தது நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்சுட்டு அப்படியேவும் நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கூடும் நம்ம சாப்பிடலாங்க.
ஒரு 1/2 லிட்டர் பால் இருந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம அப்படியே கவுத்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம திறந்தோம்னா பாருங்கள், அந்த கேரமெல்லாம் நமக்கு நல்லா அழகாக மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கே ஈஸியாக யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ரவா புட்டிங்க, எக்லெஸ் ரவா புட்டிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.